தொழிலாளியாக டாடா நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்ற அந்த பெண்களை குளியலறையில் கேமரா பொருத்தி அவர்களுடைய அந்த தனிப்பட்ட அவருக்கு அந்த பதிவுகளை பதிவு செய்து அவருடைய காதலன் மூலமாக இந்திய அளவிலும் உலக அளவிலும் அதை ஒரு விற்பனை பொருளாக மாற்றியிருக்கிறான். அந்த கைவனும் அதை சார்ந்த கும்பல்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து கடுமையான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் என்று வேல்முருகனாகிய நான் முயற்சி எடுத்துக்கொண்டு முதலமைச்சரை சந்திக்கிறேன் என்று சொன்னால் என் தமிழச்சியுடைய மானம் நாளைக்கு எந்த இணையதளத்திலும் நிர்வாண படங்களாக வரக்கூடாது என்பது ஒன்றுதான். அவர்கள் எல்லாம் என் கட்சி உறுப்பினர் அல்ல, நான் பிறந்த சாதி அல்ல, நான் பிறந்த மதம் அல்ல, இதையெல்லாம் நான் பார்க்கவில்லை. ஏன் வட இந்தியாவில் இருந்து வந்த பெண்களாக இருந்தாலும் மானமும் கற்பும் என்பது அவர்களுக்கு உரியது. அவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்களை தொடுவதோ சீண்டுவதோ தொலைபேசியிலே உரையாடுவதோ தவறு. அந்த தவறை செய்பவன் எவனாக இருந்தாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைப்பாடு, கொள்கையாக நாங்கள் இருக்கிறோம்.